நான் இப்போ மேக்ரோனி ஃப்ரை செய்ய போகிறேன். மேக்ரோனி ஃப்ரை செய்ய போகிறேன் நான் இப்போது. அதுக்காக நான் மேக்ரோனி வேக வச்சுருக்குறேன் பார்த்துங்க. நான் வேக வச்சுட்டதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் இப்போது மேக்ரோனி ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கோஸு, கேரட்டு, பீன்ஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது வந்து வெங்காயம், தக்காளி, ப்ரோக்கோலி எடுத்துருக்குறேன். வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த மேக்ரோனி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு சாந்து போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் அரிஞ்சு போடுறேன். தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு காய்கறிலாம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம், வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் காமிட்டேன் உங்களுக்கு. ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்குவோம். சோயா சாஸ் ஆல்ரெடி ஊற்றிட்டேன். இப்போ சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். மேக்ரோனி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். மேக்ரோனி ஃப்ரை நான் இது செய்திருக்கேன். இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது.